வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 வேண்டுமா, உடனே விண்ணப்பிங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 2023 துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா அனைத்து பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா ரூ. 1000 வழங்கிட்டு வந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு விண்ணப்பிச்சாங்களாலும் அவங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு ரூ. 1000 வழங்கவில்லை. இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய அதிருப்தி அடைஞ்சிருந்தாங்க திமுக அரசு மேலே. இதனால் பார்த்திங்கன்னா சட்டசபையில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு பணம் ரூ. 1000 உங்களோட வங்கி கணக்குக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் உள்ள சேவை மையத்துக்கு சென்று உங்களோட டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய்ட்டு, அதாவது ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, வருமான வரி சான்றிதழ் போன்ற அனைத்து ஆவணங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சேவை மையத்தில் இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், உங்களோட விண்ணப்பத்தை பரிசீலனை பண்ணி உங்களுக்கும் ரூ. 1000 உங்களோட வங்கி கணக்குக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அனைத்து பெண்களுமே நிராகரிக்கப்பட்டவங்களும் இதை அப்ளை பண்ணலாம். மேலும் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கின அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே தவறாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. உங்களுக்கு மார்ச் மாதம் முதல் உங்களுடைய வங்கி கணக்குக்கு ரூ. 1000 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மக்களே. மேலும் இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.